ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. விஷயம் நம்ம நடக்கும்னு எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அந்த விஷயம் திடீர்னு நடக்காமல் போயிருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதனால் அந்த விஷயம் நடக்காமல் போச்சு, எந்த காரணத்தால் அந்த விஷயம் தடைபட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பற்றி நிறையா தரம் திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம திரும்ப யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மிகப்பெரிய கஷ்டமாயிரும், மிகப்பெரிய கவலையாயிரும். அது ஒரு பெரிய விஷயமாவே இருந்திருக்காது. ஆனால் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு அந்த விஷயத்தை பெரிய விஷயம் ஆகியிருப்போம். அது மிகப்பெரிய கவலையாகியிருப்போம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி திரும்ப யோசித்து தன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட தாத்தாட்ட போய் ஐடியா கேட்போம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவரோட தாத்தா 120 வயசுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாரு. அந்த தாத்தாட்ட போய் அந்த பேரன் கேட்குறான், எப்படி தாத்தா 120 வயசு ஆகுது, ஆனால் இப்பவும் நீ நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கிற, நம்மளாம் ஒரு பிள்ளை பெற்றுட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ, ஆனால் அப்போ பார்த்தோன்னா 7 பிள்ளைக்கு மேலே பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, எப்படி உன்னால இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுது, என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷங்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் கஷ்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பேரன் கேட்குறான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, என்னடா ஆச்சு, ஏன் எதனால இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல தாத்தா, கல்யாணத்துக்கு முன்ன என் வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தது, என் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னையும் கஷ்டமா தான் இருந்து, இப்ப பின்னாலே கஷ்டமா தான் இருக்குது. என்ன சொன்னாலும் சரி, என் மனைவி எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. என்ன சொன்னாலும் என் பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். எப்படித்தான் இந்த வாழ்க்கையில வாழ்றதுன்னே தெரியல, எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். உடனே அந்த தாத்தா அணிந்தாருன்னா, தான் இருக்கிற இடத்த சுற்றி பார்க்குறாரு. ஒரு காலியான ஒரு அட்டைப்பெட்டி ஒன்று கிடக்கு, காட்டன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை எடுத்து தன்னோட பேரன் கையில் கொடுத்துட்டு, பிடி எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனும் கையில் பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். சரி, உன்னோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்னோட மனைவி ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் என்ன சொன்னாலும் கோவப்படுறா, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த பிரச்சனை, பையன் என்ன சொன்னாலும் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறான், அவன் என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியல, நான் என்ன விஷயம் சொன்னாலும் சரி ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான், அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் இப்படிதான் சொல்றான். சரி விடு, அடுத்து உன்னோட பிரச்சனை என்ன, வேலை பார்க்க இடத்துல நான் என்ன பண்ணாலும் என்னெல்லாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, உங்களுக்குள்ள நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல, நான் என்ன விஷயம் பண்ணாலும் சரி ஏதாவது கேலி பண்ணி கிண்டல் பண்ணி என்னைய வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். சரி அடுத்தது அப்படின்னு அவர் கேட்கும்போது, அடா தாத்தா நீ போ, நீ என்னத்தையும் எனக்கு ஏதோ ஐடியா தருன்னு பார்த்தா அடுத்து என்னன்னு சொல்லி என்னோட கஷ்டத்தையே நீ லிஸ்ட் போட்டு காட்டுருக்க, சம்மந்தமே இல்லாம இந்த ஒரு அட்டைப்பெட்டி வேற என் கையில கொடுத்து நிக்க வச்சுட்டா, இது வேற என் கையை ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்குது, ரொம்ப நேரமா நானும் இதை வேற கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அட்டைப்பெட்டி ஒரு காலியான அட்டைப்பெட்டி, ஆனா ஒரு 5 நிமிஷம் அதை சமந்துருப்பியா, ஆனா அதே அட்டைப்பெட்டி தான், ஆனா உனக்கு கை வலிக்குது, ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அட்டைப்பெட்டின்னு பார்த்தோன்னா வெயிட் கிடையாது, ஆனா நீ எவ்வளவு நேரம் சமந்துருக்கியோ அதை பொறுத்து அது வெயிட்டா இருக்கா. இதே மாதிரிதான் நீ உன் ஒய்ஃப் உன் மேல கோவப்படுது அப்படின்னு சொல்ற, அதே மாதிரி உன் பையன் உன் சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்றேன். இந்த விஷயங்களை நீ திரும்ப யோசிக்கிறனால தான் அது உனக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியுது. ஆனா நீ நினைக்கிற லெவலுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நீ உன்னோட வைஃப் எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாங்கன்னு சொல்றிய, இதனால நீ கோவப்படுறன்னு சொல்லி கேட்டிருக்கிறியா அவங்ககிட்ட போய், உன் பையன் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்றல்ல, அவன்கிட்ட போய் உனக்கு என்ன பிரச்சனை, இதனால அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு மனசு விட்டு பேசியிருக்கிறியா. இதெல்லாம் பண்ணாம எப்ப பார்த்தாலும் அது நடந்த விஷயத்தையே பத்தி நீ திரும்ப சிந்திச்சுக்கிட்டு அதே ஒரு மிகப்பெரிய கஷ்டம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு. உண்மையாவே அந்த லைஃப்ல பாத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு பெரிய விஷயம் நினைக்கிற எந்த ஒரு விஷயமே பெருசாவே கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்காது, ஒரு பெரிய கவலையே கிடையாது, ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அந்த விஷயத்த நம்ம திரும்ப யோசிக்கிறனால தான் அது ஒரு பெரிய கஷ்டமாவும் ஒரு பெரிய கவலையாவும் தெரியுது. அந்த விஷயத்த நம்ம எதனால மீண்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுது. இன்னொரு நல்ல உதாரணம் பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நிறைய மட்டி வாட்டர், அதாவது நல்லா கலங்கலான நீர், நல்லா அந்த மண்ணும் அதுவும் சேர்ந்து கலங்கின ஒரு கலங்கலான நீர். அந்த நீர் எப்போ தெளியும் அப்படின்னா, நம்ம அந்த தண்ணியை நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி தெளியுமான்னு கேட்டால் தெரியாது. இல்லை அந்த தண்ணியை நல்லா மூடி நல்லா குலுக்கிக்கிட்டே இருந்தோம், நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி தெளியுமான்னு கேட்டால் தெரியாது. இல்லை வேற ஏதாவது ஆட் பண்ணி ஏதாவது வேற இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது, இல்லை இன்னும் கொஞ்சம் மணல் போட்டு இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி தெளியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இப்போ எப்படிதான் அந்த கலங்கலான தண்ணியை தெளிய வைக்கலாம் அப்படின்னா, இந்த வாட்டரை அப்படியே எதுவுமே பண்ணாம ஒரு ஓரமா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மண்ணு இந்த குப்பை எல்லாமே அடியில போய் இறங்கிடும், மேல தெளிவான தண்ணீர் கிடைக்கும். அதே மாதிரிதான் அந்த லைஃப்ல
நம்ம ஒரு விஷயம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, அத வந்து எண்ணிட்டோம்னா அந்த தண்ணீர் மாரி கலக்கிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அத பத்தி யோசிச்சு யோசிச்சு கலக்கிக்கிட்டே இருக்கும். அத பத்தி மீண்டும் மீண்டும் அதிகமா சிந்திச்சுக்கிட்டே என்ன பண்றோம்னா, அத வந்து அந்த தண்ணிய குடுக்குற மாரி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு, அத பத்தியே மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுக்கிட்டு, அத வந்து நம்ம ஒரு பெரிய கஷ்டமா நெனச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாம அந்த தண்ணீர் பாட்டில வந்து ஓரமா வச்சோம்னா, எப்படி அந்த தண்ணீர் வந்து தெளியுதோ, அதே மாரி நம்ம மைண்ட வந்து அமைதிப்படுத்திட்டோம். நம்ம வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறோம். அந்த வொரீஸ பத்தி திங்க் பண்ணாம இருந்தோம் அப்படின்னாலே, கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வாழ்க்கைய விட்டுட்டு போயிரும். உண்மைய சொல்லப்போனோம் அப்படின்னா வந்து, இந்த கவலை, இந்த கஷ்டம், இந்த துன்பம் எல்லாமே வந்து இந்த வெங்காயம் மாரி. வெங்காயத்த வந்து உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது. ஆனா கண்ணீர் மட்டும் வரும். அதே மாரி தான். ஒரு பிரச்சனைய பத்தி மீண்டும் மீண்டும் நம்ம சிந்திக்க சிந்திக்க, நம்மளுக்கு வந்து ஒரே கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப கவலையா இருக்கும். நம்மளுக்கு கண்ணீர் தான் வருமே தவிர, ஆனா அது எதுவுமே கிடையாது. ஒரு லேயர் பை லேயரா உரிக்க உரிக்க கண்ணீர் தான் வரும் அந்த வெங்காயத்த. அதே மாரி நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள பத்தி சிந்திக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாவும், கண்ணீரும் கவலையுமா தான் இருக்கும். ஆனா நம்ம நெனைக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அத நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறனால தான் அது ஒரு பெரிய கஷ்டமாவுது. ஒரு அட்டைப்பெட்டி தான். அதையே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல சுமக்கும்போது, அந்த அட்டைப்பெட்டி நம்மளுக்கு கை வலிக்குதா? அதே மாரி தான். கஷ்டங்கள், கவலைகள வந்து திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கஷ்டமாவும், கவலையுமாவே தரிக்கும். பிரச்சனைய வந்து பெரிய பிரச்சனை ஆக்குறதே நம்ம தான். அது வந்து ஒரு சின்ன விஷயமா தான் இருந்திருக்கும். திரும்ப திரும்ப அத பத்தி யோசிக்கிறது, இந்த ஓவர் திங்கால தான் வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாவே மாறிருது. அதுலயும் வந்து இப்போம்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் எங்க பார்த்தாலும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, இல்ல அண்ணன் தங்கச்சிக்குள்ள வர சண்டை, இல்ல குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய சண்டைகளுக்கு எல்லாமே வந்து காரணம் என்னம்னா, இந்த ஓவர் திங்கிங் தான். இதனால வந்து அவன் இல்ல அவன் வந்து என்ட்ட வந்து இப்படி வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பிஹேவியர் வந்து எதனால சரியில்ல. அவங்களோட பழக்கவழக்கங்கள் வந்து எதனால சரியில்ல. இதனால வந்து அவங்க என்னைய விட்டுட்டு போறாங்க. இப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி, இந்த விஷயங்கள பத்தி திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே அத ஒரு பெரிய ஒரீஸாவே மாத்திருந்தோம். இந்த மாரி ஒரீஸ்லாம் வந்து உங்க லைஃப்ல இருக்கு. இல்ல இந்த மாரி ஒரீஸ்லாம் உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ, இல்ல உங்க கிட்ட இருக்கிற யாருக்காவது இருக்கு அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்கலாம். இல்ல உங்க லைஃப்லயே வந்து அப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதல்ல வந்து அந்த மாரி சிக்கல்கள்ல இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளோட கவனம், அந்த சிந்தனைய வந்து மாத்தணும். அதனால இனியணும் அப்படின்னா, அந்த கஷ்டத்துலேருந்து முதல்ல வெளிய வந்து, ஏதாவது ஒரு நல்ல இடம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் மேல அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த கவனத்த வந்து மாத்தி கொண்டு போணும். அப்படி கவனத்த மாத்தும்போது தான் என்ன ஆகும்னா, அந்த வொரீஸ பத்தி நம்ம திங்க் பண்ணாம, அந்த கவலைகள், அந்த கஷ்டங்கள பத்தி திங்க் பண்ணாம, நம்மளோட கவனம் வந்து வேறு இடத்துக்கு போகும். ஒரு மூவி பார்க்கலாம், இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு புது ஆக்டிவிட்டில ஈடுபடலாம், இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். இந்த மாரி வந்து விளையாட்டு நம்மளோட ஃபோக்கஸ், அந்த கவனத்த வந்து முதல்ல அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும். 2வது இந்த மைண்ட் வந்து அந்த வாட்டர் மாரி தான். எப்ப பார்த்தாலும் எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டு, திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அது கலங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அந்த மைண்ட வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ரிலாக்ஸ் ஆகணும். ஏதாவது ஒரு பிடிச்ச மியூசிக் கேட்டுக்கிட்டு, அந்த மைண்ட வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, மைண்ட் ரொம்ப அமைதியா இருக்கும். அதனால அந்த வொரீஸ பத்தி நம்ம திங்க் பண்ண மாட்டோம். இந்த 2 விஷயங்கள செஞ்சோம்னாலே, மோஸ்ட்லி லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கைய விட்டு விலகி போகும். ஒருவேளை வந்து உங்களோட வாழ்க்கை வந்து கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எப்போதுமே அந்த வாட்டர் மாரி எப்ப பார்த்தாலும் அதையே பத்தி திங்க் பண்ணி அத கலக்கிக்கிட்டும், அத ஷேக் பண்ணிக்கிட்டும் இருக்காம, அந்த வாட்டர் கூட ஒரு அமைதியா வச்சோம்னா, அந்த வாட்டர் வந்து எப்படி கிளியர் ஆகுதோ, அதே மாரி உங்களோட மைண்ட வந்து நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் வந்து வொரீஸ், எந்தவித கவலை, எந்தவித கஷ்டம், எந்தவித துன்பமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்ப இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்க Facebook, Instagram, LinkedInல PAP பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைல்ல நீங்க எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.